ஹாய் guys, வெல்கம் டு எஸ்கேவி vlog. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னா சென்னையிலேருந்து ஏலகிரி ரோட் ட்ரிப் தானே போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணோம், நம்ம ட்ரிப்பு 0 பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம வரும் ஏலகிரி போய் சேர்ந்தோடனே எவ்வளோ மைலேஜ், எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம கூகுள் மேப்பை பார்த்தோன்னா ஒரு 5 to 5 hours கம்மிடுங்க நம்ம இங்கேருந்து ஏலகிரி போகிறதுக்கு. நம்ம என் காலைல ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மழையாக இருக்குது, இப்போது கிளைமேட் நல்லா இருக்குது. வாங்க ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துருக்கோங்க. இப்போ என்ன வேலை போகிறோன்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோடு போயிட்டு அங்கேருந்து ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி அப்படியே ஏலகிரி இப்போ இறப்புறோம். இதுதான் நம்ம போகிற ரூட்டு. வாங்க இப்போ ஃபஸ்ட் டோல் வந்துச்சு. நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில் போகிறோம். இதான் ஃபஸ்ட் டோல். இதுக்கு வந்து நம்ம 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இந்த டோலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் ரிங்கோட ரோடு நல்லா தான் இருக்குது, நல்லா ஹைவே போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோடு போய் நம்ம பூந்தமல்லியில் கனெக்ட் பண்ணுவோம். பூந்தமல்லியில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி நம்ம ஜேர்னியை கனெக்ட் பண்ணலாம். வாங்க இப்போ செகண்ட் டோல் இருந்துச்சு. இந்த டோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டோல் தான். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கொஞ்சம் சீப்பாக இருக்குது பேக் டு பேக் வர்றதுனால. இது பார்த்தீங்கன்னா நெமிரேச்சேரி பிரிட்ஜ் போகுதுல, அந்த பிரிட்ஜோட கண்டினியூஷன் இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மழை நின்றுச்சுங்க. கிளைமேட் நல்லா இருக்குது, வெயில் அடிக்கலை, கிளைமேட் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ஏலகிரி போகிறதுக்கு ஏற்ற சுச்சுவேஷனாக இருக்குது. பார்க்கலாம். இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ பிளான்னாக பண்ணலாங்க. நம்ம வந்து இன்னும் நான் நைட்டு தான் வந்து ஃப்ரைடே நைட்டு தான் வந்து பிளான் பண்ணோம் போகலாமான்ட்டு. ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாளில் வந்து சுற்றி பார்க்கலாம் தான் கிளம்பியிருக்கோம் ஏலகிரி. இப்போ இங்கே ஸ்டே பண்ணுறோம், இப்படி ஸ்டே பண்ணோம், எதில் புக் பண்ணோம் எல்லாமே கிளம்பிக்கிறோம். இப்போ டோல் வந்திருக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டோல் அது வேணால் சின்ன சமுதிரம் 50 ரூபாங்க அந்த டோலுக்கு வாங்குறாங்க. இது வரைக்கும் ரோடு நல்லா இருந்தது. வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ புக் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் புக் பண்ணோம் ரூமு. ரூம் இப்படி போய் பார்க்கலாம். நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து 1900 காமிச்சிருக்கு ரூமு. 2 நாளைக்கு நம்ம புக் பண்ணியிருக்கோம் ரூமு. ஸோ ரூம் அங்கே போய்ட்டு இப்படி இதுன்னு பார்க்கலாம். ஆன்லைனில் பார்த்துருக்கு நல்லா தான் இருந்தது. நம்ம பார்க்கும்போது கார் பார்க்கிங்கோட கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. கேம்ப் ஃபயர்னால் கூட காமிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே போய் அதெல்லாம் இருக்கா நம்ம சேர்த்து பார்க்கலாம். இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஏலகிரிக்கு. ஸோ எங்களுக்கும் எங்கெங்க பிளேசஸ்ன்னு தெரில. வாங்க இப்போ டோல் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாண்டது பண்ண பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்ட டோல். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 115 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைவேல தான் வரும். ஹைவே எல்லாம் நல்லா இருக்குது. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து நாங்களும் ஃபஸ்ட் டைம் இப்போ ஏலகிரிக்கு, அதனால் வந்து கூகுளில் தான் செக் பண்ணோம் எந்தெந்த பிளேஸ் போகலான்ட்டு. ஸோ கூகுளில் வந்து ஒரு 5 to 7 பிளேசஸ் காமிச்சிது. ஸோ இங்கேனா போகலான்ட்டு. ஸோ பேஸ்ட் வந்தால் தான் நம்ம இப்போ போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம பிளானை வந்து எப்படி மாற்றோமா, ஏன்னா இவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம மேலே ஏறிட்டு அந்த ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எங்கேருந்து அந்த பிளேஸ் போகிற டைம் இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம ஏலகிரிக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏலகிரி மரம் வரும். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துருக்கோம்ல, இந்த ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஏலகிரி மலை ஸ்டார்டிங் வந்துடும் சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். ஓகே, நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏலகிரி மலை ஏறுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 16 ஹேர்பின் பெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 XPயில் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கணுன்னு இருந்தால் நீங்கள் வந்து ஸ்பீடை கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்பயும் மலை ஏறுறீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயந்தான். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இந்த 3 கீழே தான் போங்க.
மிச்சம் எந்த கீழே மேக்ஸிமம் ஏறப்போ நீங்கள் 4th and 5th கீழே ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து மலை ஏறும்போது நம்மளுக்கு grip இருக்கணும். சேமே நம்ம கீழே இறங்கும் போதும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 கீழே தான் மேக்ஸிமம் நம்ம போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏறும் போது ஒரு 40 to 60 அந்த ஸ்பீடு போனாங்களா சேஃப் அண்ட் செக்யூர் நம்ம ஃபேமிலியோட போகும்போது. அப்போ தான் வந்து நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு எதிர்க்க வந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம டக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். இப்போ வந்து ஏதாச்சும் எதிர்க்கு யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பீடில் போனால் தான் நீங்கள் டக்குன்னு பிரேக் அடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரைவே பண்ணிட்டு ரூட்டை மாற்ற முடியும். ஏன்னா இப்போ நீங்களும் பார்த்துப்பீங்க இந்த வீடியோவில் எதிர்க்க வந்து பெரிய வண்டி வந்துச்சுன்னா அவங்க வந்து லாங்காக தான் டர்ன் அடிப்பாங்க. இப்போ வந்து மேலே வந்து கீழே வராங்கன்னா அவங்க கீழே வரும்போது லாங் டர்ன் பண்ணும்போது கீழே மேலே ஏற ரூட்டில் தான் வந்து அவங்க வண்டி வரும். அப்போ வந்து நம்ம டக்குன்ட்டு வந்து லைனை சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி நம்ம லைனை அப்புறம் சேஞ்ச் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக போக முடியும் மலை ஏறும்போது எப்பயுமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து 40 to 60 அது வந்து நல்ல ஸ்பீடு மலை ஏறும்போது அப்படியே போனது சேஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து மலையை ரசிச்சுட்டு போகலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஹைவேயில் போகிறதும் ரோட்டில் போகிற டிரைவிங் மாதிரி ஹில்ஸ் டிரைவிங் இல்லை. ஹில்ஸில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணாலுமே வந்து உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, பின்னாடி வரவங்களுக்கும் எதிர்க்கு வரவங்களும் எல்லாருக்கும் பாதிப்பு தான். அதனால் நீங்கள் வந்து ஹில்ஸ் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டுங்க. நாங்கள் ஹில்ஸ் டிரைவ் மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள். அது நான் ஐ பட்டனில் கொடுவேன், உங்களுக்கு வேணால் அது போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏறிட்டாங்க. வாங்க இப்போ ரூமுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு நம்ம செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு எங்கே பிளேசஸ் போகலாம் சுற்றி பார்க்க போகலாம் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹோட்டலில் தாங்க புக் பண்ணியிருக்கோம். இந்த கோல்டன் நெஸ்ட்டில் தான் புக் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. எப்படியும் ஒரு 7 to 8 கார்ஸ் வரைக்கும் பார்க் பண்ணலாம். ஒரு பைக் பார்க் பண்ணலாம். அப்படியே ஒரு 10 பைக்ஸ் மேலே பார்க் பண்ணலாம். இதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூமுங்க. நல்லா தான் இருந்தது. ரூம் 1900 கொஞ்சம் ஒர்க்கான ரூம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தான் லானு, அது பின்னாடி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் ப்ளே ஏரியா மாரி கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்காங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் போட்டு வச்சுருந்தாங்க நம்மளுக்கு. அந்த ஸ்டே பண்ணாங்க யாரெல்லாம் அங்கே வந்தால் உட்காந்துட்டு அந்த கேம்ப் ஃபயர் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ நாங்களும் இப்போ லைட்டாக வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு அந்த கேம்ப் ஃபயரில் இருந்தாங்க. ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் போட்டிருக்கேன். அம்மா இது பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அது காலைல அந்த அவங்க ஸ்டே பண்ணாங்க கொஞ்சம் பேர் பசங்களாம் இருந்தாங்க. அங்கே வந்து விளையாட்டிருந்தாங்க. எங்கள் பையன் வந்து கொஞ்சம் விளையாடிருந்தாங்க. நம்ம ரூம் செக்இன் தான் பண்ணிவிட்டு செக்இன் பண்ணிட்டு அங்கே கேட்டதில் வந்து சொன்னாங்க பக்கத்தில் பார்க் இருக்குது, அங்கே தான் வந்து போட்டிங்னா போவாங்க சொன்னாங்க. ஸோ இன்னும் 2 hours வந்து போட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போய் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய கியூ இருக்குங்க. இன்றைக்கி நம்ம போகிற மாதிரியே தெரியல. நம்ம நின்றோன்னா கடைசியில் நீ போக மாட்டோம்னு தெரில. ஸோ அதனால் நாளைக்கு காலைல போகலான்ட்டு விட்டுட்டோம். அதனால் அங்கேருந்து சைடில் இருந்து போட்டிங் போகிற எப்படி வியூ இங்கே எப்படி இருக்குன்னு சும்மா பார்க்கலாம்னா பார்த்துட்டு அப்படியே பசங்களுக்கு விளையாடுற ஐடியா போயிட்டோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பசங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. நல்லா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து 50 rupees, 60 rupees, 100 rupees நிறைய கேம்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷூட்டிங் கேம்ஸு, அதுக்கப்புறமா VR கேம்ஸு பசங்களுக்குலாம் வச்சுருக்காங்க. பசங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆக்டிவிட்டி மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட் அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்க ரொம்ப நேரமாக கார்லேயே வந்துருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இறக்கி விட்டு
அவங்க கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுக்கலான்ட்டு ஃபுல்லாக அவங்க கூட டைம் பண்ணியிருந்தோம். ஒரு 1.5 hours அந்த பார்க்கில் தான் இருந்தோம். அப்பா அதில் திரும்ப வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டியும் போல் டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டு அந்த கேம்ப் ஃபயரில் கொஞ்ச நேரம் மியூசிக்கில் போட்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போய் தூங்கிட்டோம். அந்த ட்ராவல் டயர்டுக்கு மறுநாள் காலையில் எழுந்துட்டு சரி அந்த போட்டிங் போயிட்டு அவன் பக்கத்தில் யாருன்னா பிளேஸ் இருக்கேன்னு பார்க்கலான்ட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா மிஸ்ட்டு இருக்குது. அங்கே கிளிப் ஆகிட்டு திரும்ப பாருங்க. காலையிலேருந்து நல்ல மிஸ்ட்டு, நல்ல கிளைமேட்டு ஸ்டார்டிங்கு. காலைல நாங்கள் ஒரு 9:30 வந்துட்டோம். நாங்கள் 9:30 வரும்போதே இவ்வளோ கியூ இருக்குது. எப்போ வந்தாலும் அவள் பெரிய கியூ நிற்கிது அந்த போட்டிங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து நீங்கள் போட்டில் போட்டிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோயிங் போட்டு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு பர்சனுக்கு வந்து 50 rupees, கிட்ஸுக்கு வந்து 25 rupees. அது பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 people வந்து ஏற்றிப்பாங்க. அது வந்து போகலாம். இல்லை நீங்கள் பெட்ரோல் போட்டு போனோன்னா 4 members வந்து 200 rupees. அதை எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி பெட்ரோல் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கை காலெலாம் கண்டிப்பாக வரைக்கும் வேறு எந்த பிளேஸும் போக முடியாது. நீங்கள் சுற்றி ஜாத்துக்குள்ளேயே உங்களுக்கே டயர்டாகிடும். அதுக்கு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோயிங் போட்டு எடுத்துக்கலாம். அது ஒரு ஆள் 50 rupees நம்ம பார்த்து சைட்ஸிங் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். நாங்கள் இப்போ வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பனிமூட்டம் வந்துச்சுங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அந்த ஷார்ட்டை வச்சுருக்கேன் பாருங்கள். பனிமூட்டமாக இருக்குது. சடனாக மிஸ்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது மிஸ்ட் வந்துச்சு. அது ஒரு 10 to 15 minutes அப்புறமா அது சரியாயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம 10 place போகலாம். இப்போ 10 place பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க கோயில் தான் இருக்குது போகிறோங்க. பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குன்னாங்க. அது கொஞ்சம் அங்கேருந்து ஒரு 2 to 3 kilometers இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அங்கே சும்மா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே ஒரு ப்ளே ஏரியா மாதிரினா இருக்குன்னாங்க. அனிமல் ஃபீட் பண்ணலாம், கேம்ஸ் எல்லாமே இருக்குன்னாங்க. ஒரு தீம் பார்க் மாதிரி சின்னதாக, ரொம்ப சின்ன பார்க் மாதிரி பசங்களுக்கு. ஸோ இது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கு தான் அடுத்தது போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போயிடலாம். முருகர் கோயில்னா இது. அதனால் கொஞ்சம் படிக்கிட்டே தான் போனோம். என் பையன் பார்த்தீங்கன்னா ஓடி போய்ட்டுருக்கான். அவன் ரொம்ப பிஸ்க் ஆகிட்டான். ஜாலியாக இருக்க இடத்த பார்த்துட்டு இங்கே இருக்க கொஞ்சம் சீனரி வியூ நல்லா தான் இருக்குது. கோயில் வியூ சுற்றி பார்க்கலாம், டைம் ரிலாக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் ஒரு 15 to 20 minutes இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். நாங்கள் அப்படியே அங்கே இருக்க வியூஸும் கோயில் அப்படியே இருக்குன்னு காமிக்கிறோம். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2.5 kilometers பார்த்தீங்கன்னா ஸ்கைரா என்டர்டைன்மெண்ட் பார்க்னு ஒன்று இருக்குங்க. அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நீங்கள் பெஸ்ட் டைம் இப்போ எல்லாமே ஈவினிங் டைம் பாருங்க. ஈவினிங் டைம் வந்தால் நீங்கள் வந்து ஒரு 450 மாதிரி சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கேமு ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஈவினிங் கொஞ்சம் வியூ நல்லா இருக்கும். உங்களுக்கு இதே பார்க்கு லைட்டிங்லாம் போட்டு அம்மா இங்கேயே கேம்ப் ஃபயர் என்ன பண்ணுவாங்க. ஸோ அதை இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே வாங்க நம்ம அந்த ஸ்கைரா என்டர்டைன்மெண்ட் பார்க் எப்படி ஃபுல்லாக பார்க்க ரிவ்யூ பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என் ஒய்ஃப் வந்து அந்த ரோப்பில் போகிறாங்க. ஆனால் இங்கே சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் என்னென்னா இங்கே மாதிரி இங்கே ஸ்டாண்ட் இருக்க மாதிரி அங்கே எண்டில் வந்து ஸ்டாண்ட்னா இல்லை, ஒரு ஏணி போட்டு தான் இறக்குறாங்க. இந்த வீடியோவில் காமிக்கிறோம், நல்லா பாருங்கள். கொஞ்சம் சேஃப்டி கம்மி தான், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்குது. அந்த அங்கே இருக்க எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி ஹுடன் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பீச்சில் விளாட்ற பாதி கேம் அங்கே இருக்குது. பசங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி எந்த ஃப்ரீயாக விளாட்ற இருக்கும். என் பையன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் பயந்தான். அதுக்கப்புறம் போக போக அதை பழகிட்டு நல்லா ஸ்பீடாகவே ஏறி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 2-3 ஆக்டிவிட்டி இருக்குது. என்ன 450 சொன்னாங்க. 450 கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து 2-3 ஒருத்தருக்கு 2 கேம் விளாட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட்டு, அதுக்கப்புறமா மேலே அந்த ரோப் போனோம்ல அது, அதுக்கப்புறமா வந்து
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் தான் அப்போ ஏரியா சுற்றுற கேமில் இருக்காங்க. ஏறுனதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டாக உட்காந்தாங்க. அதுக்கப்புறமா கீழே விழுந்துட்டு தான் ஒரு எல்லாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஏறி வந்து ஒரு 3 அடி கீழே விழுந்துட்டாங்கன்னா வந்து முடிஞ்சிச்சு, அந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் ஏறுலேருந்து ஊந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு 2 ரவுண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஆனாலும் அது ஒன்றும் இல்லை, நான் மொத்தம் 30 செகண்டில் முடிச்சுட்டு வந்துட்டோம் அந்த கேமை. வாங்க உள்ளே இன்னும் வந்து ரூம் போனால் உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு பேர்ட் சென்ச்சுரி மாதிரி வச்சுருக்காங்க. பேர்டு தானே ஃபீட் பண்ணலாம். வாங்க போய் பேர்டு ஃபீட் பண்ணலாம். அது பக்கத்தில் கேமரா இருக்க சொன்னாங்க, அதுக்கும் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் சுற்றி பார்த்துறோம். இது வந்து நம்ம கொடுத்த 450க்கு வந்து வர்த்து தான். நீ ஈவினிங் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா வர்த்தாகவே இருக்கும். ஏன்னா வந்து ஈவினிங் ஃபுல்லாக லைட்டு கேம்ப் ஃபயர்லாம் போட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஏன்னா ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்லாம் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே. நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் ப்ரிஃபர் பண்ணுங்க இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு. ஒரு 5 o'clock இல்லை 4:30 மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அந்த லைட்டிங் பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் வந்து ஒரு 5 o'clock கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்துச்சு, அங்கே போய் சாக்லேட் விட் பண்ணுறாங்க பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு கவர்மெண்ட் பார்க் போனோம். அங்கே வந்து லைட் மியூசிக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது அவ்வளோ பெருசாக வர்த்தம் இல்லைங்க ஃப்ராங்காக சொல்ல போனா. ஆனால் சும்மாவே பார்த்தோம். பட் அந்த சின்ன கிளிப்பிங் மிஸ்ஸும் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் மறுநாள் கிளம்பிட்டோம். மறுநாள் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோம். அங்கே சென்னைக்கு இறங்கும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பி மிஸ்ட்டு வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் இறங்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரேக்கப் போடுறேன் உங்களுக்கு, இன்க்ளூடிங் டோல், அதுக்கப்புறமா பெட்ரோல் ஆயிடுச்சு, ரூம்ஸ் ஆயிடுச்சு, நம்ம போன பிளேசஸ்ஸு அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போடுறோம். அது உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் கைட்லைன்ஸ் மாதிரி இருக்கும். எவ்வளோ இருந்தால் நம்ம ரிலாக்ஸாக சுற்றி பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இன்னும் பிளேசஸ் வேணால் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு டைம் இருக்காது, ரொம்ப ஹரிபரியாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 to 6 பிளேசஸ் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்க பக்கம் இருக்க லோக்கல் ஷாப்பில் நீங்கள் ஸ்நாக்ஸ் அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.